பொன்னை அணைக்கட்டிலிருந்து வினாடிக்கு 6500 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் ராணிப்பேட்டை மாவட்டம் பொன்னையாறு, பாலாறு கரையோரத்தில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ளப்பாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா, இப்போ என்னென்ன அறிவுறுத்தல்கள் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளா என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக காயத்ரி, நேற்று இரவு முழுவதும் பாத்தீங்கன்னா வேலூர், ராணிப்பேட்டை பகுதியில் 3 மணி நேரத்துக்கு மேல கனமழை பெய்தது. இதன் காரணமாக பொன்னையாறு மற்றும் பாலாறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் வெள்ளப்பெருக்கு காரணமாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனா பொன்னையாறு, பாலாறு கரையோர கிராமங்களில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை விட்டுருக்காங்க. குறிப்பாக ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, செல்போனில் புகைப்படம் எடுக்கவோ, மீன் பிடிக்க கூடாது எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருக்குது. மேற்கொண்டு முன்னெச்சரிக்கை பணிகள் அங்கங்கே உடைப்பு ஏற்பட்டால் அதற்கான முன்னெச்சரிக்கை பணிகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. இப்போது பாத்தீங்கன்னா பொன்னை ஆற்றில் இருந்து பாலாற்றுக்கு சுமார் 6500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இந்த 6500 கன அடி தண்ணீர் பாலாறு அணைக்கட்டு வழியாக காவேரி பக்கம் உள்ளிட்ட பெரிய ஏரிகளுக்கெல்லாம் இந்த ஏரி இந்த நீர் பகிர்ந்து அளிக்கப்படும். காயத்ரி, விவரங்களை வழங்கியமைக்காக